வணக்கம் மக்களே, இன்னைக்கு டம்மி எலெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் போக போகிற தொகுதி பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை தொகுதி நம்ம போக போகிறோம். இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 14 தடவை நடந்திருக்கு. அந்த 14 தடவையில் காங்கிரஸ் வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே வந்து 5 தடவை ஜெயிச்சிருக்கு, ஏடிஎம்கே வந்து 3 தடவையும், ஒரே ஒரு வாட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் ஜெயிச்சிருக்கு. கடைசி 2 தடவையுமே டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2011, 16 2 தடவை வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. 2011 சிபிஐ ஜெயிச்சிருக்கு, அதுவும் ஏடிஎம்கே கூட்டணியில் தான் ஜெயிச்சிருக்கு. கடைசி 2 தடவையும் ஏடிஎம்கே சார்பா கார்த்திக் தொண்டைமான் அப்படிங்கிறவர் நின்று இருக்காரு. 2 தடவையுமே வந்து தோத்துருக்காரு. 2016 இருப்ப 2000 இல்லை 1000 வாக்கு வித்தியாசத்தில் தான் தோத்துருக்காரு. ஆனால் லாஸ்ட் தடவை கிட்டத்தட்ட 12,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துருக்காரு. ஆனால் இங்கே அமமுகவோட இம்பாக்ட் வந்து இருக்கான்னு கேட்டால் சுத்தமாக 0 தான். ஆனால் மக்கள் நீதி மையமும் டிஎம்டிகேவும் கணிசமாக கொஞ்சம் ஓட்டுகளை வந்து பிரிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஓட்டு இருக்குது, டிஎம்டிகேக்கு ஒரு 2000 ஓட்டு போன தடவை விழுந்திருக்கு. நாம் தமிழருக்கும் போன வாட்டி இங்கே ஒரு 12,000 ஓட்டு விழுந்திருக்கு. மக்கள் நீதி மையம் சரி, டிஎம்டிகேவும் சரி, இப்போ டிஎம்கே இருக்கிறதால வந்து அவங்களுக்கு ஒரு பலம் கூட நம்ம சொல்லலாம் இந்த தொகுதியை பொறுத்த வரையும். அது மட்டும் இல்லாமல் விஜய் அப்படிங்கிறவர் இந்த தொகுதியில் வந்து எந்த அளவில் வந்து மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மக்கள்கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரப்போகிற தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ யங்ஸ்டராக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இந்த எலெக்ஷனில் ஏதாச்சும் மாற்றம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இப்போ உள்ள யங்ஸ்டர்லாம் இது மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சரி, ஏன் அந்த மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்கலைன்னு தோணுது. ஸோ அதனால இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எலெக்ஷன் அப்படின்னு தோணுது. இப்போ இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நான் முதல்வன் ஸ்கீமை தாண்டி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸ்கீமை தாண்டி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நான் முதல்ல ஏதாவது புதுமை பெண் அந்த மாதிரி ஏதாவது? இல்லை நான் வாங்க எல்லாருக்கும் அது கரெக்டாக கிடைக்கல. ஃபர்ஸ்ட் இது எலெக்ஷன் டைம்னால லாஸ்ட் டைம் கிடைச்சிது. பட் கரெக்டாக இந்த 5 இயர்ஸில் கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல. விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வரணும்னு தான் நினைக்கிறோம் நாங்களாம். ஓகே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க? சரி, அவர் வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அவர் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அது பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. ஸோ அவர் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இப்போ இல்லாததை இவர் கொண்டு வருவார், விஜய் கொண்டு வருவார். இப்போ இது இங்கே இந்த ஆட்சியில் இல்லை முன்னாடி இருந்த ஆட்சிகள்லாம் இது இல்லை, இப்போ வந்து விஜய் வந்து இதெல்லாம் கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ஊழல் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விலைவாசி கம்மியாகும்ன்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் சட்டம் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். இப்போ விஜய் வந்து நிறையா வந்து பேச மாட்டேங்கிறாரு, வெளில வர மாட்டேங்கிறாருன்னு ஒரு விமர்சனம் பொதுவாக எல்லா இதுலேருந்து வைக்கிறாங்கல்ல. ஈவன் டிவிக்கு உள்ளே கூட அந்த இது விமர்சனம், வெளியே தெரியாட்டியும் கொஞ்சம் விமர்சனம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக வரணும். இப்போது பேசலைங்கிறதுக்காக அவங்க வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது. பட் அதையும் விமர்சனத்தை தாண்டி அவங்க நிறையா பேசுகிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நிறையா பேசுவாங்க, நிறையா பதிலடி கொடுப்பாங்கன்னு தோணும். தேர்தல்னா வந்துட்டு எனக்கு வந்து நான் சொல்ல போகிறது என்னென்னா சின்னம்மா தான். எனக்கு சின்னம்மா தான் வரணும். சின்னம்மா வந்தால் தான் பெண்களுடைய முன்னேற்றம், பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பெண்களுக்காக பாடுபடுவாங்கன்னா சின்னம்மா தான் பாடுபடுவாங்க. ஏன்னா அம்மாவுக்கு பிறகு யாருமே வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் பெண்களை பற்றியும் கவலைப்படலை. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பஸ்ஸில் வரும்போதெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இந்த கண்டக்டர் டிரைவர்லாம் எருமைங்கிறான், இந்த பக்கம் இறங்குங்கிறான், அந்த பக்கம் இறங்குங்கிறான், கேவலமாக பேசுகிறான். எங்கே கிளம்பிட்டாளுங்க அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை வந்து சசிகலம்மா கேட்டாங்க, ஏன்டா பெண்களை இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடியே கேட்குறாங்க. ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா இன்னும் என்னென்ன கேட்பாங்க. இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு? அதே தான் சொல்கிறாரு. இவர் பெரிய பஸ்ஸு பெண்களுக்கு விடுறேன்னு சொன்னார். இப்போ இவர் ஆண்களுக்கு விடுறேங்கிறாரு. அதை விட இப்போ புதுசாக சரி ஒருத்தர் வராரு அப்படின்னு ஆதரிப்போம் அப்படின்னு நினச்சா அவர் என்ன சொல்கிறாரு? அவர் இதை விட நீங்கள் 2000 கொடுத்தா நான் 2500 தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாருமே ஃப்ரீங்கிறாங்க. ஃப்ரீ யாருக்குமே வேண்டாம். என்னை பொறுத்த வரையும் ஒரு ஏழை மக்களுக்கு ஃப்ரீயை ஒரு நாளைக்கு கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு இந்த வருமானம் எல்லாத்துலேயுமே குறைவாக இருந்தால், இந்த நம்ம ஜாமான் வாங்குகிற கடையில் ஜாமான்லாம் வராங்க, அங்கே அதில் கொஞ்சம் குறையாக இருந்தால் அவங்களே சமைச்சு சாப்பிட்டு போகிறாங்க, அவங்களே வாங்கி சாப்பிட்றாங்க. இதை வந்து இவங்க ஃப்ரீங்கிறது யாருக்குமே வேண்டாம். நல்லாட்சி வரணும், யார் செஞ்சாலும் நல்லாட்சி கொடுக்கணும். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி புரட்சித்தாய் சின்னம்மா வந்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் வரணும், அவ்வளோதானே. வரப்போகிற தேர்தல் கரெக்டான டயத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து
ஏற்கனவே தேர்தல் அறிக்கை கொடுத்தபடி நடக்கலைங்கிறது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. இப்போ புதுசாக வரப்போகிறவங்க நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் ஏற்கனவே எடப்பாடி நிறையா சொன்னதை செஞ்சுருக்காரு, அம்மா சொன்னதை. அந்த அடிப்படையில் பெரும்பாலும் மக்கள் வீட்டில எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் ரெட்டலையை கொண்டாடணுங்கிறத பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஆதரவு ரெட்டலைக்கு இருக்க போது போன முறையும் ரெட்டலைக்கு தான் போட்டோம். போன முறையும் ரெட்டலைக்கு தான் போட்டோம். இப்போ இருக்கிற ஆட்சியில் வந்து என்ன இது இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன குறைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியில் விலைவாசி உயர்வு ஒன்று, ரெண்டாவது மக்களுக்கு சென்றடைய வேண்டிய எந்த பயனும் அடையலை மக்கள். அந்த கருத்து அடிப்படையில் இப்போ மாற்றி போடலாம் அப்படிங்கிறது தான் உளவுத்துறை மாதிரி மக்கள் பேசுகிறாங்க. நீங்கள் ஒரே கட்சிக்கு தான் போடுறீங்க? நீங்கள் போன முறை போட்ட கட்சிக்கு தான். ஆமாம், மாற்றி போடலாம்னு நினச்சோம், நல்லா இருந்தால் போடுவோம்னு நினச்சோம். இப்போ பழையபடி அவங்க இந்த ஆட்சியில் குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனை எல்லாம் தெரியுது. மீண்டும் வந்தால் இவங்க ஒத்துமையாக இருந்து பண்ணுவாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியலை. திமுக சொல்கிறீங்க? ஆமாம், திமுக தான் சொல்கிறோம். இப்போ விஜய் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர் பொறுத்திருந்து வரலாம், ஆனால் அவசரப்பட்டு இப்போ வந்து குழப்பிக்கிட்டு இருக்காரு இடையில. அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விருப்பம் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் விஜய் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிஜேபி, உங்கள் கூட்டணியில் இருக்க பிஜேபி வந்து அவரை உள்ளே இழுக்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன? அதை பற்றி எடப்பாடி ஆலோசனை பண்ணி தான் அதுக்குள்ளே இறங்குவார். அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்க மாட்டார். யார் தலைமையில் உங்கள் கூட்டணி இருக்குது? எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எடப்பாடி தலைமையில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து வருங்காலத்தில் எடப்பாடி ஆட்சியில் உட்காரணுங்கிறதுக்காண்டி போடக்கூடிய முதல் ஓட்டு என்னுடைய ஓட்டு புதுக்கோட்டை. என்னுடைய ஆதரவுங்கிறத விட மக்களுடைய ஆதரவுன்னு கேளுங்க, அதான் ஒரு பொசிஷன் கரெக்டாக இருக்கும். அது விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பு இல்லாமல், அதாவது கவர்மெண்ட் நிறையா செஞ்சாலும் அந்த அளவுக்கு நமக்கு மக்களுக்கு ஈடு கொடுக்க முடியலை. அதனால் ஆட்சி மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம்னா இப்போ வந்து ஏடிஎம்கேவா, டிவிகேவா, இல்லை நாம் தமிழர் கட்சியா? ஏடிஎம்கே நான் சார்ந்த கட்சி ஏடிஎம்கே, நான் அதை தான் சொல்ல முடியும். அதனால் ஏடிஎம்கே தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா மாற்றம் சொல்கிறீங்கல்ல, ஸோ அவரும் ஒரு மாற்றம் தான், ஏன்னா சீமான் கூட ஒரு மாற்றம் தான். நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சீமான் ஒரு 3 எலெக்ஷனாக நிற்கிறாரு, அவருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் கொடுக்கல நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக பேசுகிறதால கேட்குறேன். இல்லை, சீமானுங்கிறது வந்து அவர் வந்து களத்தில் இருக்கார். ஒரு விஜய்ங்கிறது களத்தில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? கூட்டம் கூடுறதுனால நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா, கேப்டனுக்கு கூடாத கூட்டமா? அதனால இவர் களத்திலே கிடையாது. வந்து 1 by 1 அவர் எலெக்ஷன் சந்திச்சு தான் வரணும். என்டிஏ கூட்டணி தலைமையிலையா இல்லை அதிமுக தலைமையிலையா? சார், என்டிஏ கூட்டணிக்கு தலைமை யார் சார்? தமிழ்நாட்டுக்கு அதிமுக தானே சார். அப்புறம் எடப்பாடியா தானே சார் தலைவர். அதுக்கு நரேந்திர மோடி சிறப்பான ஒரு பிரதமர், நாட்டுக்கே பெரிய ஒரு தலை சிறந்த மனிதர். உலகமே இன்னைக்கு வந்து உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து பிஜேபி வரணுங்கிற வாக்களிக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் யார் தலைமையில் கூட்டணி? எடப்பாடி தலைமையிலையா இல்லை என்டிஏ ஆட்சி கூட்டணியா? எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி. என்டிஏ வந்து சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஆனால் எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி நினைக்கிறேன். எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி. இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எடப்பாடி தலைமையில் தான் கூட்டணி. ஆனால் பின்னாடி மாறலாமா? பின்னாடி மாறலாம், மாற முடியாது. அது காலப்போக்கில் சொல்ல முடியாது. மாறணும்னு நினைக்கிறீங்க? பதில் சொல்லுவோம். மாறணும்னு நினைக்கிறீங்களா? மாறணும்னு நினைக்கிறா, சூழ்நிலை தான் மாறும். அப்படி மாறினா யார் வருவா? அப்படி மாறினா அண்ணாமலை வருவார். ஆமாம். புதுசாக தான் ஒரு ஆளை ஆரம்பிக்கணும். புதுசு அப்படின்னா திமுக அதிமுக இல்லாமல்? ஆமாம், கண்டிப்பாக. அப்போ வந்து டிவிக்கே இல்லை நாம் தமிழருக்கா? ஆமாம். யாராக இருக்கும்? 2 பேரில் யாராக இருக்குன்னு உங்கள் விருப்பமான? என் விருப்பம் வந்து சீமானுக்கு தான். சீமான் அவர்கள் வந்து முன்னாடி வந்து பெரியாரை இது பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ பெரியாரை வந்து திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே வருதுல்ல. நான் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பெரியாரை வச்சு ரொம்ப பேர் வந்து அதை வச்சு பிள்ளையார் ஏதாவது சொல்லுவாங்கல்ல பழமொழி, அது மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு அவங்கவுங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரியார் வழியில் நடப்போம், அண்ணா வழியில் நடப்போம், காமராஜர் வழியில் நடத்து எந்த கட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு? எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இலவசம் ஒழிஞ்சாதான் தமிழ்நாடாக இருக்கும். இப்போது சீமான் அவர்கள் இலவசத்துக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்கார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து
அப்போ விஜயும் வந்து இலவசம் இப்போ நான் தரேன், முன்னாடி இலவசம் இல்லை அப்படின்ட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவரை சொல்ல அவர் கட்சிக்காரனை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவரும் இலவசம் தரேங்கிறாரு. இலவசங்கிறது வந்து கொடுக்குறது எப்போ நிப்பாட்டாலோ அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். இலவசம்னா அவங்க முப்பாட்டம் சொத்து கொடுக்கறதில்ல. அவங்க ஒரு 100 கோடி இலவசம்னா 5000 கோடி கொள்ளையடிச்சு தான் கொடுக்கணும். அதனால் வந்து இலவசம் இல்லாத ஒரு கட்சி இனிமேல் வந்தால் தான் என் சொந்த உரிமை ஓட்டு. அது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருக்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி சீமான் இருக்காரா? சீமான் இல்லை, இருக்கிறதுல கொஞ்சம் எனக்கு பிடிச்சது என் கருத்து அனுப்பி அவங்க பேசுகிறவங்க இருக்கிறவங்கள பெட்ரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் மேலே ஆனால் உங்களுக்கு விமர்சனம் இருக்குது? விமர்சனம் இருக்கு, இருந்தாலும் இவங்க அளவு விமர்சனம் கிடையாது. ரொம்ப அவர் சீனில் வந்து அது எப்படின்னு தெரியல. ஒன்று ஏடிஎம்கே விழுகும், இல்லைன்னா விஜய்க்கு தான் விழுகும். வேற யாருக்கும் போடுறது மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா இப்போ போன முறை யாருக்கு போட்டீங்க? போன டைம் ஏடிஎம்க்கு தான் போட்டிருந்தோம். அப்புறம் நான் ஓட்டு போடலை, எதுக்குமே பண்ணலை, விட்டாச்சு. இடையில வந்த தேர்தல் கூட நான் எதுவும் பண்ணலை. ரொம்ப இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா நமக்கு ஓட்டு போடுறதுக்கே தோண மாட்டேங்குது, அவ்வளோதான். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை இப்போ வெளியில் அவ்வளோ வர மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா விமர்சனம் வைக்கிறாருல, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் பேசணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் வந்து பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து அவங்கள மாதிரிலாம் இவங்க பேச கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அது செய்கிறாங்க செய்யலைங்கிற, அவங்க சும்மா இருக்கையில அவர் செஞ்சுட்டு தான் இருந்தார், நடிச்சுக்கிட்டு இருக்கையில செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். இவங்களாம் ஆட்சிக்கு வந்து செய்கிறாங்க. அவங்க ஆட்சியில் எல்லாமே எல்லாத்துக்கும் செஞ்சார், நல்லது கெட்டது பூரா பார்த்தாரு. அதுவே வந்தாருனாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அதான் எங்களோட அதாவது சப்போர்ட் இருந்தாலும் அவர் பேச மாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பேர் அவங்களுக்கு வந்து எப்படின்னாக்கா முடக்குறாங்க, வெளியில் வர விடாமல் முடக்கி வைக்கிறாங்க அவங்கள. விஜய் ஆமாம், ஏன்னா ஆட்சிக்குள்ளே எல்லாம் போட்டி போகாமல் நிறையா இருக்கும், இல்லாமலாம் இல்லை. அவர் வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. வந்து அவர் பேசினாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய சப்போர்ட் அவருக்கு விழுகும் விஜய்க்கு. என்னுடைய ஆதரவு வந்து டிஎம்கேக்கு தான். ஏன்னு சொல்லலாமா? அவர் ஏழைப்பாளையலுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுறாரு, அவ்வளோதான். நம்ம தொழிலுக்கும் கொஞ்சம் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஸ்டாலின் ஐயாவை தான் கேட்கணும். இப்போ வந்து இந்த ஆட்சி அப்படிங்கிறது எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த விதத்தில் பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்க கொஞ்சம் எல்லாம் நல்லபடியாக பண்ணுறாப்புல. வரப்போகிற ஆட்சி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த ஆட்சி மலருன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த ஆட்சி மலர்றதுக்கான முக்கியமான காரணிகள் என்னவா இருக்கும்? இந்த திட்டம் நல்லா பண்ணுறாங்க, அந்த திட்டம் நல்லா பண்ணுறாங்க. காரணங்கள் சொன்னால் எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு எல்லாம் பணமெல்லாம் வாங்குறாங்க, இலவச பஸ்ஸில் போகிறாங்க, அதுதான் காரணம். ஐயா, இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு விஜய்னு அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அவர்கள். இப்போ உங்கள் வீட்டில் விஜய் இருக்காரா? எங்கள் வீட்டில் விஜய் இல்லை, மருமக தான் விஜய். மருமக விஜய்? உங்கள் மகன் வந்து கமல் ஃபேன். ஆமாம். அவர் யாருக்கு ஓட்டு போடுவார்? அவர் வந்து டிஎம்கே தான் போடுவாப்புல. கமலுக்கு டிஎம்கே கூட இருக்கதால? ஆமாம். போன முறை அவர் வந்து கமல் ஓட்டு போட்டார். ஆமாம், போட்டாப்புல. இத்தனை பேர் வந்திருந்தாலும் நம்ம உழைச்சதே நம்ம சாப்பிடலாம். நான் உழைச்சதே நான் என் பிள்ளைகளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன். யாருமே 1 ரூபா காசு கொடுத்ததில்ல. மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், அது கூட எழுதி போட்டி எனக்கு கொடுக்கல. இந்த 1000 ரூபா ஸ்கீம் உங்களுக்கு வரலையா? எழுதி போட்டி 2 வாட்டி எழுதி போட்டி. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. போய் ரீசன் சொன்னாங்களா? நாங்கள் கிராமத்தில் போய் கேட்டா வரல, உங்கள் பேர் ரீசன் ஏதாவது சொன்னாங்க? உங்கள் பேர் வரல, லிஸ்ட்டில் விட்டு போச்சுட்டாங்க. ஓட்டு கூட நான் 27 வருஷம் போட்டேன், அந்த வருஷம் ஓட்டு லிஸ்ட்டில் கூட என் பேர் வரலன்ட்டாங்க. மறுபடியும் போய் எழுதி கொடுத்துருக்குறேன். இந்த வாட்டி வரலையா? இந்த வரல, ஓட்டே வரல. இந்த ட்ரிப்பு என்ன பண்ணுறதுண்ணா? இந்த எஸ்ஐஆரில் எடுத்துட்டாங்களா? இப்போ எடுத்துட்டாங்க. மறுபடியும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஃபில்அப் பண்ணி எங்கள் ஊர் சொந்த ஊர் பரம்பூர். நான் வந்து பரம்பூருன்ற ஊர்கிட்ட பக்கத்தில் வீரப்பெருமாள் வட்டிங்கிற கிராமம். நாங்கள் இங்கே தான் 25 வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்கு வாடகை விடுதேன். நான் போய் அப்பப்போ கொஞ்சம் சும்மா விவசாயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, கிடக்கு இல்லைங்களா. அது வந்து கணக்கெடுப்பாங்களாம், எங்களுக்கு வரலன்ட்டாங்க காசு. நான் எப்போவுமே திமுக தான். ஏன்னு சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து திமுகவில் தான் இருக்கிறோம். இப்போ வந்து அவங்க நிறையா வந்து நல்லது உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வட்டி இல்லாத கடனும் லோன் கொடுத்துருக்காங்க, இலவச பஸ்ஸு விட்றாங்க. அதனால் நிறையா சலுகைலாம் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் அப்பையிலேருந்தே நாங்கள் ஒரே கட்சியில் தான் திமுகவில் தான் இருக்கிறோம். நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்களா? நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். நான் திமுகவுக்கு தான். சரி, இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து யார் ஓட்டை பிரிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக ஓட்டை எந்த காலத்துலையும் பிரிக்க முடியாது. அவங்க எப்போவுமே மாற மாட்டாங்க. அண்ணா திமுக ஓட்டை பிரிப்பாங்க. அதில் தான் அவருக்கு பிரிஞ்சு போவாங்களே தவிர திமுகவிலேருந்து யாரும் பிரிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிரிக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஆமாம், இவங்க வந்து திமுகவில் இருக்கிறவங்க வந்து அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் ஆதாயம் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. கட்சி மட்டும்தான், கட்சி கொள்கை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்க மாறவே மாட்டாங்க.
அதிமுகவில் உள்ளவங்க ஏன்னா கட்சி செதஞ்சு போயிடுச்சு, அதனால அதுலேருந்து பிச்சுக்கிட்டே போய் மாறுவாங்க. இப்போ விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. உங்க வீட்டில் விஜய் இருக்காரா? விஜய்க்கு ஓட்டு கிடையாது, எங்கள் குடும்பத்தில் விஜய்க்கு ஓட்டு கிடையாது. 1-2 திமுகவுக்கு தான் போகணும். உங்க பொண்ணுங்க ரெண்டும் திமுக தான். பொண்ணுங்களுக்கு என்ன வயசு ஆகுது? என் பொண்ணு பெரிய பொண்ணுக்கு 20 வயசு ஆகுது, சின்ன பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. இப்போ அந்த வயசு உள்ளவங்கலாம் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இல்லை உங்களுக்கு தெரியாம போட்டு வந்துட போறாங்க? அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. பிள்ளைங்களாம் அப்பையிலேருந்தே திமுக தான். என்னோட ஆதரவு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான். ஏன்னு சொல்ல முடியுமா? ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போ இருக்க, அதாவது எதிர்கட்சி இருக்கவங்க வந்து இப்போ அவங்களோட கண்ட்ரோலில் அவங்க கட்சி இல்லை. அவங்க இப்போ வந்து ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு உண்மை. ஸோ அப்படிங்கும்போது ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு கொடுக்க வேண்டிய அதாவது ஜிஎஸ்டி நிதியை திருப்பி அவங்க கொடுக்கல. நமக்கு இப்போ பட்ஜெட்டில் ஒதுக்காங்கன்னா நம்மளை விட வரி கட்டக்கூடிய மாநிலங்களுக்கு அதிகமான ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம எவ்வளோ வரி கட்டோம், நமக்கு எதுவும் ஒதுக்கலை. எந்த அளவுக்கு பெரிய அளவு பட்ஜெட்டில் நம்ம தமிழ்நாடு இடம்பெறல. ஸோ அப்படிங்கும்போது அவங்க ஒரு தேர்தல் வியூகத்துக்காக மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டை நேற்று மோடி வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா வந்து நின்றுட்டு எல்லாம் வந்து தமிழ்நாடு தான் கரப்ஷன் நடக்குது அப்படி இப்படி நிறைய பேசுகிறாங்க. பட் ஆனால் அவங்க ஓட்டுக்காக மட்டும் தமிழை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்குறீங்க, என்ன ஏதாவது முன்னுரிமை, எந்த மொழியை முன்னுரிமைப்படுத்துகிறாங்க? ஹிந்தி, ஓகோ, ஆமாம், அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கான ஒரு விஷயம் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க ஓட்டுக்காக மட்டும் வராங்க, அவங்க காலமுடன் வர்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட அதாவது உங்கள் என்டையர் லைஃப்பில் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க நம்ம எப்படியாவது நம்ம மற்ற எல்லா, அதாவது வட மாநிலங்களில் நம்மளோட ஆதிக்கம் இருக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளோட ஆதிக்கம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நிறையவே உள்ளே இருக்கும். ஸோ அது அவங்க எப்படியாவது உள்ளே வரணும். அட்லீஸ்ட் அவங்க வந்து ஆட்சி அமைச்சு ஆளுங்கட்சியாக உட்கார்ன்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. மற்ற கட்சிகள் அவங்கள கைக்குள்ள வந்து அவங்க எதிர்கட்சியாவது வந்து உட்காந்து இப்போ நேற்று வந்து முன்னுரிமைப்படுத்துகிறேன்னா பாஜக முன்னிலையில் தான் தலைமை வந்து, அதாவது அவங்க முன்னிலையில் தான், அவங்க தலைமையில் தான் வந்து கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நாளைக்கு அவங்க ஒரு 30 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ பிடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு பாஜக தலைமையில் அவங்க கைக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களாக இருக்கோ அவங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு நாளைக்கு பாஜகவை தான் வந்து எதிர்கட்சியை உட்கார வைப்பாங்க. ஸோ எதிர்கட்சியை உட்கார வச்சு தமிழ்நாட்டில் என்ன டஃப் கொடுக்க முடியுமோ, திமுக என்ன டஃப் கொடுக்குமோ அது பண்ணுவாங்க. அதிமுகவை ஒதுக்கிட்டு இவங்க எதிர்கட்சி வந்து கண்டிப்பாக அவங்க தான் வந்து பிரதான கட்சியாக வர்றதுக்கான முழு முயற்சி. ஏன் நேற்று அவரோட ஃபோட்டோ வந்து அவாய்ட் பண்ணாங்க? நேற்று அவர் தான் அவரோட தலைமையில் தான் கட்சி கூட்டணின்னு சொல்கிறீங்க. அவரோட ஃபோட்டோ இடம்பெறல. அது ஒரு வாயில் இல்லை, எல்லா வாயிலையும் வந்து எதிர்பாராதமாக எப்படி பண்ண முடியும்? என்னுடைய ஆதரவு எப்பொழுதுமே அதிமுக தான். ஏன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடியார் முதலமைச்சர்கள் நல்லா சிறப்பாக பண்ணாங்க, இப்பவும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, சொன்னபடி நடப்பாங்க, அதுக்கு எனக்கு தெரியும். இப்போ வந்து மற்ற கட்சிகள்லாம் சரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து நாலா பிரிஞ்சிருக்கு, அதனால் ஜெயிக்கிறது வாய்ப்புகள் கம்மி. இலை சின்ன இருக்குல்ல, இலை சின்ன இருக்குது. எடப்பாடி செய்வாருங்கிற உறுதியும் இருக்குல்ல, செஞ்சிருக்காருல்ல அவர். அதனால வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது செஞ்சிருக்காரு, எவ்வளோ இடையூறுகளுக்கு இடையிலும் செஞ்சிருக்காரு, கட்சியும் வழி நடத்தியிருக்காரு, கட்சியும் காப்பாற்றிருக்காரு. அம்மா கூட அத்தனை கோட்டுப்படி ஏறினதில்லை, ஆனால் எடப்பாடி அத்தனை கோட்டுப்படி ஏறினார். அவ்வளோத்தையும் தவிடுபடி ஆக்கினார். அனைத்து கட்சிக்காரர்கள் கொடுத்த வழக்குகளையும் தவிடுபடி ஆக்கினார். நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற வழக்குகளையும் தவிடுபடி ஆக்கி 4.5 வருஷம் ஆட்சி சிறப்பாக நடத்தினார். எதிர்க்கட்சி தலைவர் கூட சட்டையை கழிச்சு வெளியில் வந்து அராஜகம் பண்ணுறான் அப்படிலாம் வந்து சொன்னார். எதிர்க்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி முதல்வர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி செய்கிறது சரியில்லைலாம் வந்து குற்றம் சொல்லி தான் இருந்தார். நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நான் வந்துட்டா பண்ணுவேன்லாம் சொன்னார். பெரும்பாலான அதிமுகவை கூட உண்மையிலே கூட சரி கலைஞருடைய பையன் திருந்திட்டாரு, நல்லபடியாக சிறப்பான ஆட்சி தருவார்னு பார்த்து தான் போட்டாங்க. பெரும்பாலான மக்கள் பப்ளிக்லாம் சரி அவங்கள மட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கணும்னு பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்தபடி இவர் நடக்கலை. இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குற வரைக்கும் கொலை தான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லை, இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கேட்குறப்ப கூட கொலைகள் சட்டம் உங்களுக்கு சுத்தமாக அவர் அதை பற்றி சிந்திக்கவே கிடையாது. ஏன்னா மக்கள் 10 வருஷமாக நம்ம கட்சிக்காரங்களாம் சம்பாதிக்கட்டும், கட்சிக்காரெலாம் சம்பாதிக்க விட்டார், ஏன்னா கட்சிக்காண்டி நிற்கிறவங்க அதே நேரத்தில் சட்டம் உங்களுக்கு பார்க்கணும்ல. சுத்தமாக 1% கூட சட்டம் உங்களுக்கு பார்க்கல. புதுக்கோட்டையோட டம்மி எலெக்ஷன் கவுண்டர் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஓகே, ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இது வந்து டிஎம்கே, இது ஏடிஎம்கே கிளாஸ், இது டிவிகே கிளாஸ், என்டிகே கிளாஸ். இப்போ கவுண்ட் பண்ணி வச்சு அதாவது கிளாஸஸில் போட்டு நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து கவுண்ட்டை வந்து ஏஜ் வைஸாக சொல்ல போகிறேன் எப்பவும் போல்.
நம்ம புதுக்கோட்டை கவுண்ட்டை வந்து டம்மி கவுண்ட் வந்து எண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒன்றா வந்து ஏஜ் வைஸ் அவனுக்கு சொல்ல போகிறேன். எப்பவும் போல் நாம் தமிழர் 4வது பிளேஸ் தான். ஆனால் அதுக்கும் பின்னாடி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு, அது பார்த்தா சொல்லணும். அது வந்து ரொம்ப புதிய கட்சி. அந்த கட்சியோட பேர் என்ன, அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம், அஇஅதிமுக. அதாவது இது யார் கட்சி தெரியுமா? இது வந்து நம்ம நன் அதர் தென் சின்னம்மாவோட கட்சி தான். அந்த கட்சிக்கு ஒரு அதர் சீட் வந்து அது அவங்க வந்து 5வது பிளேஸ் வந்து நம்ம டம்மி எலெக்ஷனில் பிடிக்கிறாங்க. அந்த ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து 40+ ஏஜ் குரூப்பில் ஒரு ஃபீமேலோட ஒரு ஓட்டு வந்து வந்திருக்கு சின்னம்மா அவர்களுக்கு. ஸ்டார்ட் வித் என்டிகே, அது அவங்க தான் 4 பிளேஸும் பிடிச்சிருக்காங்க. 18லேருந்து 29 வந்து 2 ஆதர் சீட்டு வந்திருக்கு. 40லேருந்து 49 ஏஜ் குரூப்பில் 2 ஆதர் சீட்டு வந்திருக்கு. மற்ற ஏஜ் குரூப்பில் எதுவுமே ஆதர் சீட்டு வரல. மொத்தமாக நாம் தமிழருக்கு புதுக்கோட்டை தொகுதியில் வந்து 4 ஆதர் சீட்டு வந்திருக்கு. இதில் வந்து 0 பெண்களோட ஆதர் சீட்டுகள். நெக்ஸ்ட் ஆர்டர் உங்களுக்கே தெரியும், அதிமுக என்னும். நம்ம அதிமுகவோட கவுண்ட் வந்து ஏஜ் விசா சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். 18லேருந்து 29 வந்து 2 ஆதர் சீட்டுகளும், 30லேருந்து 39 2 ஆதர் சீட்டுகளும் வந்திருக்கு. 40லேருந்து 49 6 ஆதர் சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 4 ஆதர் சீட்டுகளும், 60லேருந்து 69 வந்து 3 ஆதர் சீட்டுகளும் வந்திருக்கு. மொத்தமாக புதுக்கோட்டை தொகுதியில் அதிமுகவுக்கு 17 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அதில் 3 பெண்களோட ஆதரவு சீட்டுகள். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆப்வியஸ்லி டிஎம்கேயோட கவுண்ட்டு தான். நம்ம டிஎம்கே வந்து ஏஜ் வைஸை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். 18லேருந்து 29 வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 வந்து 9 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 8 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 70+ வரல இந்த வாட்டி. மொத்தமாக திமுகவுக்கு புதுக்கோட்டை தொகுதியில் வந்து 26 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அதில் 10 ஆதரவு சீட்டுகள் வந்து பெண்களோட ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. கடைசியாக நாம் வந்து என்ன பொறுத்து பார்த்தோன்னா டிவிக்கு ஆதரவு சீட்டுகள் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 18லேருந்து 29 வந்து 17 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 5 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 60+ இந்த வாட்டி வரல. ஆனால் 70+ல இந்த வாட்டி ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. மொத்தமாக புதுக்கோட்டை தொகுதியில் டிவிகேக்கும் இந்த வாட்டி 26 ஆதரவு சீட்டு தான் வந்திருக்கு. அந்த 26 ஆதரவு சீட்டில் வந்து 14 பெண்களோட ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. 26ல் 14னா கிட்டத்தட்ட மோர் தென் 50% வந்து பெண்களோட ஆதரவு சீட்டு வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பெண்களோட ஆதரவு அதிகமாக இருக்கா டிவிகேக்கு அப்படின்னா ஆமான்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, நாங்கள் வந்து ஒரு அதிமுககார்கிட்ட பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறோம். ஆக்சுவலாக எடுத்தப்போ அவர்கிட்ட வந்து கேட்டோம், எப்பவும் போல் விஜய் வந்து யாரோட ஓட்டை பிரிக்கிறா, உங்களோட ஓட்டையா இல்லை திமுகவோட ஓட்டையான்னு அந்த அதிமுககார்கிட்ட கேட்கும்போது அவர் ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து திமுக ஓட்டையும் பிரிக்க மாட்டார், அதிமுக ஓட்டையும் பிரிக்க மாட்டார். அவர் குறிப்பாக பிரிக்கிறதுனா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதுலேயும் குறிப்பாக 18லேருந்து 20 வயசு இருக்கிற பெண்களோட ஓட்டை மட்டும்தான் அவர் வந்து அதை பிரிப்பார் அப்படின்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக அதே மாதிரி இங்கே அவர் சொல்கிற உண்மையாகிற மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 22, அதாவது 18 வயசுலேருந்து 22 வயசு இருக்கிற இந்த 14 ஓட்டு சொன்னோம்ல பெண்களோட ஓட்டு, இந்த 26ல் 14 ஓட்டு வந்து பெண்களோட ஓட்டுன்னு சொன்னோம். அந்த 14 ஓட்டில் 18லேருந்து 22 வயசுக்குள்ளே மட்டுமே 11 வந்து ஆதரவு சீட்டுகள் வந்து டிவிகேக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் பெண்களோட ஓட்டை பிரித்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து அதுவும் குறிப்பாக அந்த 18லேருந்து 20, 22 அந்த வயசுக்குள்ளவங்க தான் வந்து நிறையா பெண்கள் ஓட்டு வந்து டிவிகே நோக்கி போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொன்னால் 18லேருந்து 20 வயசு இருக்கிற ஆண்களோட ஓட்டு கூட போகாது, ஆண்களோட ஓட்டு நாம் தமிழருக்கு போயிடும் அப்படின்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரில. ஆனால் வந்து இந்த பெண்களோட ஃபேக்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அவர் சொன்னதும் உண்மையாக தான் இருக்குது நம்ம டம்மி எலெக்ஷன்லையுமே. நம்ம சொன்ன மாதிரி இந்த வாட்டி இந்த புதுக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரையும் திமுக அண்ட் டிவிகே ரெண்டுமே வந்து இந்த வாட்டி வந்து டை ஆகுது 26 ஆதரவு சீட்டுகளோட. அதுக்கப்புறம் அதிமுக 17 ஆதரவு சீட்டும், 4 ஆதரவு சீட்டுகள் நாம் தமிழரும், அதாவது ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்து சின்னம்மா கட்சி, அதாவது அஇஅதிமுக வாங்கியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். டோட்டலாக வந்து இங்கே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வாட்டி வந்து 74 சாம்பிள்ஸ் வந்து புதுக்கோட்டையில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதோட ரிசல்ட்டு தான் இது. இதே தான் வந்து எலெக்ஷனில் வருமானு கேட்டால் நமக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து வேறு மாதிரி கூட வரலாம், டிவிக்கு கூட ஜெயிக்கலாம், நாம் தமிழர் கூட அங்கே ஜெயிக்கலாம். ஸோ வந்து இது வந்து எப்படி வேணால் ரிசல்ட்ஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன சாம்பிள்ஸ் தான். இது வந்து ஜஸ்ட் கிவ் யூ பெர்ஸ்பெக்டிவ். அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும்தான் இந்த டெமினேஷன் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் வந்து எடுக்கிறது. ஸோ இதே மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு தான் சந்தோஷம் ஆக்சுவலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்ச ஒரு தொகுதியை தான் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறோம். அது என்ன தொகுதி அப்படின்னு சீக்ரெட். ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 3-4 டேஸில் அது போட்டுருவோம். அது என்ன தொகுதின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் எடுத்து வச்ச அந்த ஒரு தொகுதி ஒரே ஒரு தொகுதி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஜ் வைஸாக நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சு, ஸோ எஸ்ஐஆரில் ரிலீஸ் ஆன ஏஜ் வைஸ் டேட்டாவும் எடுத்து வச்சு நாங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஏஜ் வைஸில் வந்து எங்களுக்கு இவ்வளோ வந்துருக்கு, ஏஜ் வைஸில் இவ்வளோ ப்ரெசென்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுபடி எந்தெந்த கட்சிக்கு ஏஜ் வைஸாக என்னென்ன இது வந்து போகுது அப்படிங்கிற ஒரு குட்டி அனாலிசிஸ் மோர் தென் 500 சாம்பிள்ஸ் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு pretty much ஒரு வேலிடான ஒரு அனாலிசிஸாக கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டாக கூட அதை வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் இந்த அடுத்த ஒரு தொகுதி முடிச்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஜியோ பாலிடிக்ஸு அதாவது கரண்ட் அஃபேர்ஸு இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்காக கொண்டு வர போகிறோம். இப்போ எப்படி சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட நம்ம சந்திக்கிறோம்.